வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த விடல 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஸ்டின் பேப்பருடைய கொஸ்டினை ஒரு டைமில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் டேர்ம் ஆஃப் மோல் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஃபைன் த மாடர்ன் பீரியாடிக் லா. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த இன்டென்சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 2 எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி லீ சார்ட்லி பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிவ் த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து கேட்டிருக்காங்க, ஆல்கஹால் கார்பாக்சிலிக் ஆசிடு. அதே மாதிரி கீழே 6x318 பொறுத்த வரைக்கும் கால்குலேட் த ஆக்சிடேஷன் நம்பர், அண்டர்லைன் த எலமெண்ட்ஸ், எக்ஸ்பிளைன் த டைகோனல் ரிலேஷன்ஷிப் இன் த எக்ஸாம்பிள், டிஸ்டிங்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் ஆர்த்தோ ஃபார் ஹைட்ரஜன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த கேரக்டர்ஸ் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் த டிஃப்யூஷன் வந்து கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் த ஆப்டிமல் ஐசோமரிசம் சூட்டபிள் எக்ஸாம்பிள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இது ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா 5 × 5 25. டிஃபைன் த அவகோட்ராஸ் நம்பர், ரைட் எ நோட் ஆஃப் குவாண்டம் நம்பர், எக்ஸ்பிளைன் த பாலிங்ஸ் மெத்தட் டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் அயானிக் ரேடியேஷன், ஹைட்ரஜன் பெராக்சைடு கேன் ஆக்ட் இன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ், ரெடியூசிங் ஃபார் ஏஜென்ட் சப்ஸ்டன்ஸ் இன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் சூட்டபிள் எக்ஸாம்பிள், எக்ஸ்பிளைன் தர் ஹைட்ரஜன் அவர் அட்மாஸ்பியர். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்டேட் த தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஹவ் வில் யூ ஃபார் ப்ரிடிக்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன், டிரைவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபி அண்ட் கேசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எ நோட் ஆஃப் ஹோமோஜினஸ் சீரிஸ், எக்ஸ்பிளைன் த எலக்ட்ரோமெட்ரிக் எஃபெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணுற வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அடுத்தடுத்த அப்டேட் 1 by 1 அப்டேட் ஆகும். அந்த அப்டேட்லாம் ஒருனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் 1 by 1 அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதிலேருந்து நீங்கள் பார்த்தாலே போதும், நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் குவார்டர்லிக்கு. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து 70 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் டிஃபைன் மாடர்ன் பீரியாடிக் லா, வாட் இஸ் வாட்டர் கேஸ் இன் ஷிப் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட் த லீ சார்ட்லி பிரின்சிபல். அதே மாதிரி கீழே வாட் இஸ் ஹோமோலைட்டிக் ஃபியூஷன், கிவ் அன் எக்ஸாம்பிள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட் இஸ் த எபிமெரல் ஃபார்முலா ஃபாலோயிங் இன் ஃப்ரக்டோஸ் C6H12O6 ஃபவுண்ட் இன் ஃபார் ஹனி. அதே மாதிரி கேஃபைனோட ஃபார்முலா வந்து C8H10 N4O2. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்சர் இனி 6 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் 6 × 3 18. இதில் டிஃபைன் ஈக்குவலன்ட் மாஸ், ஸ்டேட் த ஹூன்ஸ் லா, give the 3 uses of heavy water. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வாட் இஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆடட் ஃபார் இன்டர்னல் கேஸ் ரியாக்ஷன் ஈக்லிபரியம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே எல்லாம் 5 மார்க் கொஷின் தான் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. பேலன்ஸ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடு, டிரைவ் டி ப்ராக்லி ஈக்குவேஷன், அண்ட் ஆட்டம் எலமெண்ட்ஸ் கண்டெயின் 35 electron 45 நியூட்ரான்ஸ். நெக்ஸ்ட் வந்து த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான், ஆல் த 4 குவாண்டம் நம்பர்ஸ் ஆஃப் reached electron, explain the B and D block elements, explain the Pauling's methods of determination of ionic radiation, what is temporary hardness of water, how is temporary hardness removed by the clock method, write the van der Waals equation for real gas, explain the correction terms of pressure, derive the relation between delta H. So அதே மாதிரி கீழே derive the relations between Kp and Kc, explain the following isomerism example. ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் இருக்குது, ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்குது. ஸோ இந்த கொஷின் பேப்பர் கூடிய கொஷின் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 11 கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 மார்க் வந்து 70 மார்க்கு. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 2 மார்க் கொஷின் என்னென்ன கேட்டிருக்காங்க, 3 மார்க் கொஷின் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி 1 by 1 பார்க்கலாம். ஆன்சர் இனி 6 கொஷின். கொஷின் நம்பர் 24 கம்பல்சரி. 6 × 12 டிஃபைன் ஈக்குவலன்ட் மாஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லீ சார்ட்லியர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டிஃபைன் அயானிக் ரேடியஸ், வாட் ஆர் த ஐசோடோப்ஸ். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். வாட் ஆர் த ஐசோடோப்ஸ். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வென் த நேம் ஆஃப் ஐசோடோப் ஹைட்ரஜன். அதுக்கு கீழே ரைட் த ஷார்ட் நோட்டை வந்து கேட்டிருக்காங்க. ஹைப்பர் கான்ஜுகேஷன்.
அதே மாதிரி கீழே 6 into 3 18 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் எனி 6 question number 33 கம்பல்சரி. லிஸ்ட் அவுட் த கேரக்டர்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி, டிஃபைன் த ரியாக்ஷன் கோஷன்ஸ் ஆஃப் Q. அதே மாதிரி ரைட் ஏ நோட் ஆஃப் ஹோமோஜினஸ் சீரியஸ், டிஃபைன் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, கிவ் அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்ட்ரமோஃபில்லஸ், அதே மாதிரி நியூக்ளியோஃபில்லஸ், டிஃபைன் டைகோனல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால்குலேட் த எமிபரல் ஃபார்முலா ஃபார் காம்பவுண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதுக்கு கீழே ஆன்சர் ஆல் த கொஷின் பொறுத்த வரைக்கும் 5 into 5 25. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 5 மார்க் கொஷின் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ரைட் ஏ நோட் தான். இந்த ஆல்பா தத்துவம், ஹூன்ஸ் விதி, எக்ஸ்பிளைன் த பாலிங் மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் அயானிக் ரேடியஸ், கிவ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்த்தோ பாரா ஹைட்ரஜன், வாட் இஸ் வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் இன் ரியாக்ஷன், டிரைவ் த வேல்யூ ஃபார் கிரிட்டிக்கல், இது ரொம்ப முக்கியம். அதுக்கு கீழே டிரைவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன், இது நல்லா பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி டிரைவ் த கேபிகேசி ஃபாலோயிங் ஃபார் யூக்லிபிரியம் ரியாக்ஷன், டிஸ்கிரைப் த கிளாசிஃபிகேஷன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர், எக்ஸ்பிளைன் த இண்டக்டிவ் எஃபெக்ட் இன் எலக்ட்ரோமெட்ரிக் எஃபெக்ட், எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசம், ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், ஆர்கானிக் காம்பவுண்ட் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கொஷின் பேப்பர் வேஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான ஒரிஜினல் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். 11th குவார்டர்லி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ கெமிஸ்ட்ரி பேட்டர்ன் வந்து 70 மார்க். இது வரைக்கும் 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 100 மார்க் எழுதியிருப்பீங்க. இதுக்கு மேலே 11th வந்து நமக்கு 70 மார்க் டெஸ்ட்டு. 11th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 கெமிஸ்ட்ரிக்கான ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர். பப்ளிக் பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு குவார்டர்லி. இதில் 15 1 மார்க் வந்து இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து குவார்டர்லி என்ன பேட்டர்ன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போர்ஷன்ஸ் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டோம். 2 மார்க் கொஷின் வந்து பார்க்கலாம். ஆன்சர் எனி 6th ஆஃப் த கொஷின் நம்பர் 24 வந்து கம்பல்சரி. இதில் டிஸ்டிங்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி கீழே வாட் இஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், கிவ் த யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர், வாட் இஸ் இன்வென்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர், டிஃபைன் என்ட்ரோபி, வாட் இஸ் ஏ யூனிட் ஆஃப் என்ட்ரோபி, ஸ்டேட் த லா ஆஃப் மாஸ் ஆஃப் ஆக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஐஎஃப்சி நேம் வந்து படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இனி 6 கொஷின் நம்பர் 33 வந்து கம்பல்சரி. டிஃபைன் ஈக்குவலன்ட் மாஸ், ரைட் ஏ நோட் ஆஃப் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், டிஃபைன் மாடர்ன் பீரியாடிக் லா, டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்ட், டிஃபைன் ரியாக்ஷன் குவாஷன்ட். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஷின் இருக்குது. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். 5 into 5 25. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாட் இஸ் ஐசோட்ரோப்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மென்ஷன் இனி ஒன் ஆஃப் த ப்ரிப்ரேஷன் மெத்தட், வாட்டர் அண்ட் கேஸ் 2 மார்க்கு. ஸோ அதுக்கு கீழே டால்டன் லா வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிரைவ் த ஈக்லிபரியம் கான்ஸ்டன்ட் கேபி அண்ட் கேசி ஃபார்மேஷன் ஆஃப் ஹெச்ஐ வந்து கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் த கிளாசிஃபிகேஷன் ஆர்கானிக் காம்பவுண்ட் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர், எக்ஸ்பிளைன் த இண்டக்டிவ்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சூட்டபிள் எக்ஸாம்பிள். அதே மாதிரி லிஸ்ட் த கேரக்டர்ஸ் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கால்குலேட் த மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஃபாலோயிங் இன் காம்பவுண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.